ஏன் சண்டைகள் வருது, விரும்பத்தகாத சண்டைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வரும்போது தான் அதற்கு எதிராக சண்டை போடுகிறார்கள். எதற்காக ஒருத்தரை சண்டை போடுறாங்க அப்படின்னா, அடிமைப்படுத்துகிற நோக்கம் மனிதர்களிடம் வரும்போது தான் இந்த மாதிரி போர்லாம் வருது. ஏன் போரிடுகிறார்கள்? அடிமைப்படுத்துறதுக்காக ஒருத்தர் வர்றான், என்ன நீ அடிமைப்படுத்துறியா? அப்போ கோபம் வருது. உனக்கு மனிதர்களை அடிமையாக நினைக்கும் போது தான் இந்த மாதிரி போர்லாம் வருது. மனிதர்கள் ஏன் விரும்பத்தகாத சண்டைகள், கொலை, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வன்முறை உணர்ச்சி. இதோட நோக்கமே மனிதர்களை அடிமைகளாக பார்ப்பதால் தான். அடிமைப்படுத்த வேண்டும். இப்போ போர் இந்தியா பாகிஸ்தான் என்ன பண்ணும்? இந்தியாவை அடிமைப்படுத்தணும்னு பார்க்குது. அப்போ பதிலுக்கு இந்தியாவுக்கு கோபம் என்ன பண்ணுது? இந்தியா பாகிஸ்தானை அடிமைப்படுத்துவதற்கு அல்லது பாகிஸ்தானோட அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு கோபம் வருது. அவங்க தங்களுடைய பயங்கரவாதத்தின் மூலம் தங்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள். அந்த அச்சுறுத்துறது தான். அப்போ அவங்கள பார்த்து நம்ம பயப்படுவோம். ஒரு அடிமைகள் என்ன பண்ணுவாங்க? தன்னை அடிமைப்படுத்துகிறவரை பார்த்து பயப்படுவாங்கள்ல, ஒரு எஜமானவரை பார்த்து பயப்படுவாங்க. அதுபோல் அந்த பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை அச்சுறுத்துறாங்க. அந்த பகல்காம் தாக்குதல், புல்வாமா தாக்குதல், இந்த தாக்குதல் மூலமாக அவர்கள் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அடிமையாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அதற்கு எதிரான ஒரு இந்தியர்களின் கோபம் தான் இன்றைக்கி போர் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த போருக்கெல்லாம் என்னது? பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் காரணமாக இருக்குது. இந்த உலகத்தையே என் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர், நெப்போலியன்லாம் அன்றைக்கி போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனது எல்லைகளை பரப்ப வேண்டும், இவர்களெல்லாம் எனது அடிமைகள். அது மாதிரி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? எதற்காக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தணும், அதுதான் தனது பெருமை, அடிமைத்தனம் தான் எனது பெருமை, எனது ஆளுகைக்குள்ளே நிறைய பேரை கொண்டு வரணும், எனது அடிமைகள். அப்புறம் எல்லோரும் நம்ம என்ன பண்ணணும்? எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு அவங்ககிட்ட போய் நம்ம போராடணும் அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக. ஆக அந்த சண்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ உருவாகுது சண்டை? அப்போ சண்டைகளே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்காத, பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். பிறரை எதற்காக அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? பிறரை அடிமைப்படுத்தினால்தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக, இப்போ ஆங்கிலேயர்கள் ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காக இந்தியர்களை அடிமைப்படுத்தி இந்திய வளங்களை சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, பணத்தை சம்பாதிச்சாங்க. இதுதான் அந்த அடிமைப்படுத்துறதோட நோக்கம். எதற்காக அடிமைப்படுத்த வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணமாக இருக்குது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பிறரை அடிமைப்படுத்தினால்தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். பிறரை அடிமைப்படுத்த உனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஆடம்பரமாக வாழவே முடியாது. உனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு பல அடிமைகள் தேவை, வீட்டு வேலைக்காரர்கள் என்கிற பெயரில் பல அடிமைகள் தேவை. நீ ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு நீ ஒரு தொழில் செய்வ. அங்கே பல பேர், ஒரு 1000 பேர் உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, அல்லது 100 பேர் அல்லது 10 பேராவது வேலை பார்ப்பாங்க. அவர்களை வேலை வாங்க வேண்டும், அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்போது அடிமைப்படுத்தி தான் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்படின்னா நம்ம ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையை ஏற்றுக்கும் போது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறருக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டால்தான் ஆடம்பரமாக வாழ முடியும். அதனால் 4 பேரை வேலை வாங்கி, 10 பேரை வேலை வாங்கி, உங்களுக்கு கீழே 1000 பேரை வேலை வாங்கி நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டி அதில் 4-5 பேரை வீட்டு வேலைக்காரங்களாக வைக்கிறது, காருக்கு ஒரு டிரைவர், இப்படி பல பேரை அடிமைப்படுத்தினா தான் நீங்கள் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போ அடிமைப்படுத்துறதோட நோக்கமே ஆடம்பரமாக வாழணும். ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்தியதற்கும் ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த எண்ணம் தான் காரணம். நாம் வாழணும், மற்றவங்க நமக்கு அடிமைகளாக இருக்கணும். அப்போ சாதி ரீதியாக நம்ம அடிமைப்படுத்தினாங்களே, அதுவும் அந்த உயர் சாதியினர் ஆடம்பரமாக வாழணும், அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். இந்த அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது. அப்போ தான் கோபம் வருது. அதுக்கு எதிராக ஒரு கோபம் தான் சண்டைகளுக்கு காரணமாக இருக்குது. என்ன நீ அடிமைப்படுத்துறியா, என்ன நீ அடிமையாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. அடிமைப்படுத்துவதில் ஒரு போட்டி இருக்குது, அடிமைப்படுத்துறதில் ஒரு போட்டி. எல்லாராலையும் அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட முடியல. பல பேர் நான் அடிமையாகவே இருந்துட்டு போகிறேன்னு ஒத்துக்கிறாங்க. அடிமைப்படுத்துவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, அடிமையாக இருக்கிறதுக்கும் வலிமை தேவை. ஆனால் அடிமைப்படுத்துவதற்கு திறமையும் வலிமையும் அதிகமாக தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பிறகு அடிமைத்தனத்துக்கு எதிராக என்னால் சண்டை போட முடியல, நான் எளிமையானவராக மாறிட்டேன், அதனால் நான் அடிமையாகவே இருந்துட்டு போகிறேன்
அதனால் அவங்க அடிமையாக வாழ்கிறாங்க. அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு இடையில் ஒரு போட்டி, அவங்க அடிமைப்படுத்துவது தான் தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கிறாங்க. அதனால் சண்டை ஏன் வருது, மனிதர்கள் ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னா, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மனிதர்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்யும்போது தான் அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக சண்டை போடுகிறார்கள். முறையற்ற வழிகளில் அடிமைப்படுத்துகிறார்கள். அதற்கு எதிராக தான் சண்டை போடுறாங்க. முறையான அடிமைத்தனம்னாலே அது நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இருந்தாலும் அதுலேயும் முறையான வழி இருக்குது. இப்போ கம்பெனிலலாம் வேலைக்கு போகிறோம், என்னை நீங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றைக்கி இன்டர்வியூ, எங்களுக்கு அடிமைகள் தேவை, இது போன்ற வேலையை செய்வதற்கு இது போன்ற அடிமைகள் தேவை, அதன் மூலம் நாங்கள் நிறைய பணம் சம்பாதிப்போம், நாங்கள் ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நாமெல்லாம் அடிமை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால். அப்போ எல்லோரும் ஏன் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அடிமைகளுக்கு தான் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அடிமைப்படுத்துவதற்கும் அடிமையாக இருப்பதற்கும் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. ஆடம்பரமாக வாழ்வதற்காக தான் நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டோம். ஆடம்பரமாக வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அளவுக்கு அதிகமான வலிமை திறமை உடையவர்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழவும் முடியும். அப்போ அதற்கு என்ன காரணம், ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த எண்ணத்துக்கு என்ன காரணம், அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம், ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை, அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை உங்களுக்கு எங்கே கிடைக்குது, இந்த உணவுலேருந்து தான் கிடைக்குது. இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும். அப்போ உங்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால இதெல்லாம் ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து இந்த உணவு எல்லாமே. இதை சாப்பிடுவதால் நமக்கு என்ன ஆகுது, நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நாமெல்லாம் எளியவர்கள் அல்ல, மனிதர்கள் ஆகிய நாம் எளியவர்கள் அல்ல. ஏன்னா இதை சாப்பிட்டனால எனக்கு பயங்கர வலிமை வந்துருச்சு. அப்போல்லாம் இந்த வலிமையை வச்சுக்கிட்டு மனுஷங்களை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ்வேன், தன்னை மிகையாக நினச்சிக்கிறாங்க மனுஷங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்கள் தங்களை மிகையானவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களை எளியவர்களாக நினைக்காம மிகையானவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குடிசையை பார்த்தா அவங்களுக்கு கேவலமாக தோணும். ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கேவலமாக தெரியும். ஒரு கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கேவலமாக தெரியும். இயற்கையை பார்த்தா கேவலமாக தெரியும். அப்போ இந்த உணவுகள் தான் இந்த நகரம் இந்த மாதிரி குடிசையை விரும்பாததுக்கு, காங்கிரீட் கட்டடங்களில் வசிப்பதற்கு என்ன காரணம், மனிதர்கள் தங்களை பராக்கிரமசாலிகளாக நினைத்து கொள்கிறார்கள். காரணம், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அந்த உணவுகளை சாப்பிடுவதால் அவர்கள் உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது. வலிமை ஏற்பட்டவர் தன்னை பெரிய பராக்கிரமசாலியாக நினச்சிக்கிட்டு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எளிமையான வாழ்க்கை இளக்காரமாக தெரியுது, எளிமையான வாழ்க்கையை பார்க்கும்போது கேவலமாக தெரியுது. அப்போ ஆடம்பரமாக வாழணும், அப்போ தான் இவங்க அமைதியாக வாழ்கிறாங்க, அமைதி ஏற்படுது மனசில். அப்போ அமைதி ஏற்படுது. ஆடம்பரமாக வாழணுன்னா பலரையும் அடிமைப்படுத்தி ஆகணும். இந்த உணவுகளை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வருது. அந்த வலிமையை வைத்து பிறரை அடிமைப்படுத்தி பிறரை வேலை வாங்கி நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால் இதுதான் இந்த சண்டை போடுறதுக்கெலாம் என்ன காரணம், அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் மனிதர்களுக்கு ஏற்படுறது. அதனால தான் காரணம். அதுக்கு எதிராக என்ன நீ அடிமைப்படுத்துறியா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் சண்டையிடுவதற்கு. முறையற்ற வழிகளில் அடிமைப்படுத்தும் போது அது சண்டையாக மாறுகிறது. அதனால் நாம் அமைதியாக வாழணுன்னா உணவை மாற்றினா தான் நம்ம எளிமையை ஏற்றுப்போம், குடிசைகளை ஏற்றுப்போம், கிராம வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வோம், இயற்கையை ஏற்றுக்கொள்வோம். இயற்கையான உணவுகளை சாப்பிடணும், நோய்களை தராத உணவுகளை சாப்பிடணும், அளவுக்கு அதிகமான வலிமையை தராத உணவுகளை சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதை பச்சையாகவோ அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். ஆனால் உப்பெல்லாம் போடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும், கிராம வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும், இயற்கையை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும், அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ்வோம், அப்போ தான் அமைதியாக வாழ்வோம், மனிதர்களை நம்ம அடிமையாக பார்க்க மாட்டோம், அப்போ தான் நம்ம அன்பு செலுத்த தொடங்குவோம். சண்டைகள் என்பது விரும்பத்தகாத சண்டைகள் மனித வாழ்க்கையில் ஏற்படாது. வன்முறை உணர்ச்சிகள் மனித வாழ்க்கையில் அப்பொழுது தான் ஏற்படாது. உணவு கட்டுப்பாடு தான் மனித இனம் வன்முறை உணர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு இருக்க ஒரே வழி. இந்த சண்டைகள், போர்கள் இதெல்லாம் நிறுத்தணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்போ நிறுத்துவாங்க, நான் எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போகும். உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது. உலகத்தை அது தானாக மாறும் ஒரு அதுக்கு ஒரு இன்னொரு 50 வருஷம் ஆகும், கண்டிப்பாக மாறிடும். எதிர்காலத்தில் மனிதர்கள் அமைதியாக தான் வாழ்வாங்க. அப்போ அது வரைக்கும் நீங்கள் அப்போ 50 வருஷம் வரைக்கும் நம்ம இதை பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கலாம். என் வாழ்க்கையில் நான் அமைதியை கொண்டு வரேன்,
எனக்கு ஒரு போரை விரும்பாத ஒரு மனநிலையை நான் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறேன். அமைதியை விரும்புகிறவராக நான் என்னை மாற்றிக்கொள்ளப் போகிறேன். அதற்கான ரகசியம் தெரிஞ்சு போச்சு. உணவு கட்டுப்பாடு தான். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் உங்களுக்கு அடிமைத்தனம் மோகம் ஏற்படாது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை ஏற்படாது. நான் சொல்லுகிற உணவை சாப்பிட்டால் சண்டையிட வேண்டும் என்கிற ஆசை ஏற்படாது. போர் மீது ஆசை வராது. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது. மனிதர்களை அடிமைகளாக பார்க்கிற அந்த மனப்பான்மை என்பது வராது. நான் சொல்லுகிற அந்த உணவை சொல்லுகிறேன். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதை சாப்பிட்டால் இதை பச்சாவோ வேக வச்சோ கூட சாப்பிடுங்க. உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்போ உப்பு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. அப்போ தான் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வராது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வராது. உப்பை தவிர்த்துட்டிங்கன்னா ஒரு தூய்மையான மனசு கிடைக்கும். ஆடம்பரமே உங்களுக்கு பிடிக்காது. ஒரு உடல் உழைப்பு உங்களுக்கு பிடிக்கும். கிராம வாழ்க்கை பிடிக்கும். இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நோய்கள் உங்களுக்கு வராது. எளிமையாக வாழ்வீங்க. ஆடம்பரங்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது. அடிமைத்தனம் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மூலம் தான் மனிதர்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் ஆடம்பரமாக வாழணும், அடிமைத்தனம் எனக்கு தேவை, சண்டை போடணும், அழிக்கணும், அழிவை விரும்புகிற ஒருவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நீங்கள் சாப்பிடுகிற உணவு தான் சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அழிவுகளை விரும்புவீர்கள், அடிமைத்தனத்தை விரும்புவீர்கள், ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவராக இருப்பீர்கள், நோய்களை விரும்புகிறவராக இருப்பீர்கள், ஆரோக்கியத்தை விரும்ப மாட்டீர்கள், துன்பத்தை விரும்புவீர்கள், துயரத்தை விரும்புவீர்கள், மகிழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள்.